முகமூடிக்கு பின் மறைக்கப்பட்டிருந்த விகடன் குழுமத்தின் முகத்திரை கிழிக்கப்பட்டது. சினிமா கிசுகிசுவின் மூலம் அரசியல் பேசும் 98 வருட பாரம்பரிய பத்திரிகை. வதந்தி பரப்புவோர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட சாய் பல்லவி. தங்களின் சுய கருத்தை மக்களின் மனதில் திணிக்க முயல்கிறதா விகடன்? இதை பற்றிய விரிவான கருத்துக்களை இந்த காணொளியில் காண்போம். 98 வருட பாரம்பரியமிக்க பத்திரிகைன்னு பெயர் போன விகடன் பத்திரிகை அவங்களோட சினிமா விகடன்ல கவர் பேஜ்ல ஒரு பதிவு போட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க. அது என்னன்னா, சாய் பல்லவி அவர்கள் அதாங்க இப்போ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு அமரன், அந்த படத்தோட இந்து ரெபேக்கா வர்கீஸ் அவங்க தான். அமரன் படத்துக்கு அடுத்து பாலிவுட்ல ராமாயணா கதைக்கு சீதா கேரக்டர்ல நடிக்கிறாங்களாம். அதை வச்சு ஒரு கிசுகிசுவை சினிமா விகடன்ல போட்டிருக்காங்க. பொதுவாவே கிசுகிசுன்றது சாதாரண ஒண்ணுதான், அதுவும் சினிமா துறையை சார்ந்தவங்களை பத்தின கிசுகிசு எழுதுறதுன்னா சொல்லவா வேணும். சரி, கோலிவுட் ஸ்பைடர் கவர் பேஜ்ல ராமாயணா கதைக்கு சீதா கேரக்டர்ல சாய் பல்லவி நடிக்கிறதால அந்த ஷூட்டிங் முடியற வரை அசைவ உணவு எதுவுமே சாய் பல்லவி சாப்பிட போறது இல்லையா, வேற ஹோட்டல்ல கூட சாப்பிட மாட்டாங்களாமா. ஏன்னா அந்த ஹோட்டல்ல எல்லாம் எப்படி சமைப்பாங்கன்னு தெரியாது இல்லையா. வெளியூர் போகும்போது கூடவே சமையல்காரங்களை கூட்டிட்டு போறாங்களாம். சுத்த சைவமா தான் சாப்பிடுறாங்களாமா. இந்த மாதிரியான பதிவை விகடன் வெளியிட்டிருக்குது. அந்த பதிவை பார்த்த சாய் பல்லவி ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. அது என்னன்னா, பொதுவாவே கிட்டத்தட்ட எப்போதுமே அவரை பத்தி வரக்கூடிய எந்த ஒரு தவறான கருத்துக்கும் கிசுகிசுக்கும் அமைதியா இருக்கத்தான் விரும்புறாங்களாமா. இத உள்நோக்கத்தோட பண்றாங்களா இல்ல எதனாலன்னு கடவுளுக்கு தான் தெரியுமா. ஆனா இந்த மாதிரியான ரூமர்ஸ் தொடர்ந்து நடக்கிறதால பதிலடி தர வேண்டிய நேரமும் இதானும். குறிப்பா அவங்களோட படம் வெளியிடும் போதும் படத்தை பத்தின ஒரு அறிவிக்கை வரும்போதும் இந்த மாதிரியான சமயங்கள்ல தான் அதிகப்படியான ரூமர்ஸ் வெளிவரதாவும், இனி இது மாதிரி அடுத்த முறை தொடர்ந்து வந்தா யாரா இருந்தாலும், அதாவது பெரிய பிரபல மீடியாவா இருந்தாலும் இல்ல சில பக்கத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் தனிநபரா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறான செய்தியவோ கிசுகிசுன்ற பேர்ல ஏதாவது கதையவோ சொல்வதை பார்த்தா அவங்களிடம் இனி சட்டப்படிதான் பேசுவாங்கன்னு பதிவு செஞ்சிருக்காங்க எக்ஸ் தளத்துல. இந்த பதிலடிக்கு சொந்தமான விகடன் சீதா கேரக்டர்ல நடிக்கிறாங்க, அசைவம் சாப்பிட மாட்டாங்கன்னு எழுதினவங்களுக்கு தெரியல பாவம், சாய் பல்லவி அசைவமே சாப்பிட மாட்டாங்க சைவம்னு. என்னத்த சொல்ல. இதுல சினிமா கிசுகிசுன்ற பேர்ல முழுக்க அரசியலையும் அவங்களோட சுய கருத்தையும் மக்கள் மனசுல திணிக்க பாக்குது விகடன் குழுமம். சீதா கேரக்டர் அதனால அவங்க சைவம் சாப்பிடுறாங்க, அசைவம் சாப்பிடுறது இல்லைன்னு சொல்ல வராங்க. அப்போ சைவம்ன்றது மேல பெரியவங்க, அசைவம்ன்றது கீழே சின்னவங்க அப்படின்னு சொல்லாம சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணி அவங்களோட விருப்பத்தை ஒரு விஷயமா எடுத்து உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம அவங்களுக்கு தகுந்தாற் போல திரிச்சு அவங்க அரசியலையும் கருத்தையும் மக்கள் மனசுல திணிக்க பாக்குறாங்க. இது போல சில நாட்களுக்கு முன்ன எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற பேர்ல புத்தகம் ஒன்று வெளியிட்டாங்க விகடன் குழுமம். ஆனால் அந்த நிகழ்வின் மூலம் கூட அவர்களோட சொந்த அரசியலை பேசுவதும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதமாகவும் மற்றவங்களை பற்றின ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குறதாகவும் இந்த மாதிரியான நோக்கத்தை கொண்டே அது நடத்தப்பட்டது போல தெரிய வருது. அந்த நிகழ்வு நடந்த பின் அந்த நிகழ்வை பற்றி பாடலாசிரியர் மற்றும் கவிஞர் ஆகிய யுகபாரதி பேசின ஒரு சின்ன கிளிப்பிங் ட்ரெண்ட் ஆச்சு. அம்பேத்கரை வச்சு கூட வியாபார அரசியல் பேசியிருக்கிறது போல இருக்கு. இன்று வரை ஒரு முகமூடிக்கு பின்னாடி அவங்க மறைச்சு வச்சிருந்த அவங்களுடைய உண்மையான முகம் அவங்களுடைய செயலாலேயே வெளியாகிறது.